ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது நாட்டையே அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது. பின்னணியில் இருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா மிகப்பெரிய ஆபரேஷனை கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபற்றி உயர்மட்ட அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. 2016 செப்டம்பர் 18 அதிகாலையில் காஷ்மீரின் உரி பகுதிக்குள் ஊடுருவிய 4 பயங்கரவாதிகள் நம் ராணுவ தலைமையகம் மீது 3 நிமிடங்களில் 17 கையெறி குண்டுகளை சரமாரியாக வீசினர். இதில் 17 ராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர். 6 மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 4 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின்னர் 11 நாட்கள் காத்திருந்த நம் ராணுவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தில் நடத்திய அதிரடி தாக்குதலில் 15 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதேபோல 2019 பிப்ரவரி 14 காஷ்மீரின் புல்வாமாவில் நம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் வந்த கான்வாய் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் நம் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக அதே மாதம் 26 பாகிஸ்தானின் பால்கோட் பகுதிக்குள் பறந்து சென்ற நம் 12 போர் விமானங்கள் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்களை தகர்த்தன. இதில் 300 முதல் 350 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 2 சம்பவங்களிலுமே நம் இராணுவத்தினரை குறிவைத்துதான் பயங்கரவாத தாக்குதல் நடந்தன. ஆனால் இந்த முறை அப்படியல்ல. அப்பாவி சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொன்று குவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதல் நம் இராணுவத்துக்கு மட்டுமின்றி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையுள்ள எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த முறை நம் பதிலடி மிக கடுமையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் லஷ்கர் தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகம் மற்றும் அதன் முக்கிய தலைவர்களை குறிவைத்து அழிக்கவும் பேச்சு நடந்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானின் பகவல்பூரில் உள்ள லஷ்கர் தலைமையகத்தை தகர்க்க முதலில் திட்டமிட்டதாகவும் அதன் அமைவிடம் அங்குள்ள பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அத்திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு மாற்றாக பயங்கரவாத ஏவுதளங்கள், பயிற்சி தளங்கள் மற்றும் எல்லையிலிருந்து செயல்படும் தலைமையை குறிவைத்து நம் முப்படைகள் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது என்று மேல்மட்ட வட்டாரம் கூறியது.